Hi friends, welcome back to my channel கதையும் நானும். நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டில் பார்க்க போகிறோம் காஜு கட்லி. இந்த காஜு கட்லி எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். செய்ய தேவையான பொருட்கள், நான் 1 கப் முந்திரி எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் கிட்ட முந்திரி. ஸோ 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரை கம்மியாக வேணுங்கிறவங்க நீங்கள் 1/2 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், போதும். ஸோ வாட்டர் 1 கிளாஸ், நெய் தேவையான அளவு, பால் ஒரு 50 கிராம். ஸோ இது மட்டும்தான் இப்போ நான் தேவையான பொருளில் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு காஜு கட்லிக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான டிஷ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும். முந்திரியை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஒரு ஸோ இதில் ½ டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஸோ காஜு கட்லி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டிஷ். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் முந்திரி பருப்பை அரைக்கும் போது ஒரே இதில் ஃபாஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கேப் விட்டு அரைக்கணும். கேப் விட்டு அரைக்கல அப்படின்னா முந்திரியோட அந்த ஆயில் ஸ்மெல் நமக்கு வரும். ஸோ அதனால் கேப் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஜு கட்லியில் முக்கியமான வேலை என்னென்னா, நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களோட மெயின் ஒர்க். இது நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு பாருங்கள், அந்த கெட்டியாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா பால் நிறையா ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் நீடிச்சு வராது. பால் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் இதில் மெயின். சட்டியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது. அந்த அல்வா கிண்டுற மாதிரி இது எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஓரத்தில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்குங்க. அழகாக வருது. ஓரத்தில் நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலும் கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒட்டலை. ஓரத்தில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வருது. நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி உருட்டணும். ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட காஜு கட்லி தயார். ஸோ அழகாக வந்துருச்சு. நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் ஓரத்தில் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஓரத்தில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஷீட் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பட்டர் ஷீட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க. என் பொண்ணு எங்கே தூக்கி போட்டான்னு தெரில. ஸோ நான் ஒரு மத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்காக. ஸோ உங்களுக்கு தின்னாக வேணுமோ திக்காக வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதை தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் ஷீட்லேருந்து நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஒர்க் இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம பீஸ் போட்டாச்சு. ஸோ இந்த பீஸை நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா நம்மளோட காஜு கட்லி தயார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஜு கட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். until then bye from கதையும் நானும். பாய்.